ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கடைசி வரை கேளுங்க. இதிலேருந்து ஒரு சிறந்த பாடம் நமக்கு தெரிய வரும். இந்த வீடியோ கேட்டுட்டு பார்த்துட்டு உங்கள் கண்களில் தண்ணி வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதை பார்த்து என்ன உணர்ந்தீங்கிறத மற்றவங்களுக்கு புரிய வைங்க. இந்த வீடியோ நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுக்குது. கடைசி வரை பார்த்தா அதில் உள்ள முழுமையான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். டொமேட்டோவில் ஒரு சிக்கன் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணேன். ஒரு 20 நிமிஷம் டெலிவரி வந்துருச்சு. ஒரு லேடி கால் பண்ணி, சார் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிங்களா, வந்துருச்சு, வந்து வாங்கிக்கங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், என் வீடு 3வது மாடி, நீ 3வது மாடியில் வந்து கொடுமா அப்படின்னேன். சார் 3வது மாடிக்கெலாம் வர முடியாது சார் அப்படின்னாங்க. வர முடியாதுன்னா என்ன மாதிரி நீ ஆர்டர் எடுக்கிற, எனக்கு கொண்டு வந்து கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு. இல்லை சார், என்னால் 3வது மாடிக்கு வர முடியாது. இந்த பாரு, வர முடியலாம், நீ ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னேன். சார் என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார், என்னால் வர முடியாது, தயவு செய்து கீழே வந்து வாங்கிங்க சார் அப்படின்னு. 3வது மாடிலேருந்து கீழே இறங்கி வரேன். நான் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் சாப்பாடு வாங்கிக்க மாட்டேனா? உனக்கு 50 ரூபா திட்டம் கொடுத்து கமிஷனை கொடுத்து நான் அதுக்கு சாப்பாடு வாங்கணும்? அதெல்லாம் முடியாதுமா, நீ தூக்கி தூர போட்டு கிளம்பு அப்படின்னு. அவங்க, சார் என்ன சார் இப்போ சாப்பாடை கேன்சல் பண்ணுன்றீங்க, இல்லை தூக்கி போட்டு போன்றீங்க, ஏன் சார் அப்படின்னு ஒரு மாதிரியாக பேசின உடனே நான் மாடிலேருந்து எட்டி பார்க்குறேன். ஒரு ஹேண்டிகேப்ட் லேடி அந்த 3 சக்கர வண்டியில் கீழே நின்றுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பேசுறது, என்ன பண்ணுறேன்னே தெரியல. கடை கீழே இறங்கி வந்து அவங்க காலை தொட்டு கும்பிட்டுட்டு சாப்பாடை வாங்கிட்டேம்மா, சாரிம்மா, நான் யாரோ நல்லா இருக்கவங்க தான் பண்ணிருக்கான்னு நினச்சேன், உங்கள் நிலைமையில் இருக்கவன்னு தெரிஞ்சால் நான் முன்னாடியே இந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டேம்மா அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் மட்டும் இல்லை, பல பேர் இப்படி தான் பேசுகிறாங்க, 2வது மாடிக்கு வா, 3வது மாடிக்கு வான்னு கூப்பிட்றாங்க, எங்களால் போக முடியல சார் அப்படின்னு ஒரு மாதிரியாக பேசினாங்க. சாப்பாடை கையில் வாங்கிட்டு, அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். இனிமேல் தான் சார் சாப்பிட்ணும் அப்படின்னாங்க. ஒரு 200 ரூபாயை கையில் கொடுத்து, இந்தாங்கம்மா போய் சாப்பிடுங்க. சார் வேணாம் சார், இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாப்பாட்டுக்கு 200 ரூபா கமிஷன் கொடுத்தீங்கன்னா எல்லார்ட்டையுமே கையேந்தினா அதிகமாக காசு கிடைக்கும், பிச்சை எடுத்தே சாப்பிட்லாம் அப்படின்ற எண்ணம் வந்துடும் சார். நான் உழைச்சி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன், என் ஊனத்தை காட்டி நான் பிச்சை எடுக்க விரும்பலை சார். எனக்கு அப்படியே செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி பல பேர் குடும்ப வறுமைக்காக புருஷன் சரியில்லாமல் பெண்களும் உழைக்கிறாங்க. அதனால் நைட் நேரத்தில் அவங்க டெலிவரி கொடுக்க வந்தாங்க அப்படின்னா யார் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் உரிய மரியாதை கொடுத்து கீழே இறங்கி போய், இல்லை நீங்கள் ஏன் கொஞ்சம் லாங்கில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் நடந்து கூட போய் வாங்குங்க. நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. 10 வயசில் ஒரு புள்ள கஷ்டப்படுறான்னா அப்போ சரியில்லைன்னு அர்த்தம். கல்யாணம் பண்ணியும் ஒரு பொண்ணு கஷ்டப்படுறான்னா புருஷன் சரியில்லைன்னு அர்த்தம். இன்றைக்கி பல குடும்பத்தில் இப்படி தான் வாழ்க்கை இருக்குது. எனக்கு அந்த பொண்ணை பார்த்த உடனே நான் ஒரு சோம்பேறி, என்ன மாதிரி நிறைய சோம்பேறிகள் இருக்காங்க அப்படின்ற நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சாப்பாடு வாங்க போகிறதுக்கு இறங்கி போக முடியாமல் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற நமக்கு அந்த சாப்பாடை டெலிவரி பண்ணுறவங்க எந்த நிலையில் வர்றாங்க நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இல்லை. அதனால் தயவு செய்து அவங்களையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காதீங்க. ஆனால் எனக்கு அந்த சாப்பாடை மேலே வாங்கிட்டு போயிட்டு சாப்பிடவே மனசு வரலைங்க. இப்படி தான் நம்ம நிறைய பேர் பண்ணுறோம். இது எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன். இது நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடட்டும். ஏன்னா இந்த காலத்தில் ஆர்டர் பண்ணி வாங்குறது பயங்கர ஒரு பிஸ்னஸ் ஸ்டைலாகி போச்சு. எல்லோரும் வீட்டில் இருந்து குக் பண்ணுறதுக்கெல்லாம் அடிச்சுட்டு ஆர்டர் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் நடந்துக்கிடுறாங்க. அது தவறுங்கிறது புரிஞ்சுக்கிடணும் மனுஷர். அதுக்கான பதிவு தான் இது ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கிடுங்க. தவறான கமெண்டெல்லாம் எழுத வேண்டாம். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லபடியாக எழுதுவீங்கன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.